ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டை செய்ய நான் வந்துட்டு ஒரு பேன் ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு வந்து பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வந்து எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயங்கள்லாம் கலர் மாறினதும் நம்ம வந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டதளவு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கார கொழுக்கட்டைக்கு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி சேர்த்தியாச்சுங்க. இது வந்து நல்லா வந்துட்டு கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம மாவு சேர்த்து கிண்டிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து சிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி சேராமல் கலந்துக்கணுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை வந்து இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லமும் 1/4 கப் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் கரைஞ்சா போதுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த வந்து வெல்லத்தை வந்துட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வறுத்த எள்ளு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து வெல்லத்துக்கே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொழுக்கட்டை மாவு. அதனால் வந்துட்டு 1/2 கப் அரிசி மாவுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி வேணுங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லத்தோடு சேர்த்துட்டோம். இப்போ 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்மில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் வந்து ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம செய்யலாம். இல்லைன்னா வந்து அச்செல்லாம் விற்கிறதுல இப்போ அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதை நம்ம இஷ்டம் தான். இப்போ கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சிட்டேங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அதில் வந்து எண்ணெய் தடவையோ இல்லை துணி போட்டோ வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் நான் வந்துட்டு கொழுக்கட்டை வந்து தட்டத்தில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சுங்க. நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.